உலகமே ஒரு தாய், உலகமே ஒரு கோவில். உலகத்தில் பிறக்கும் மெஞ்ஞான அருட்பெருஞ்சோதியே நம்ம சாமி. குல தெய்வம், வேறு தெய்வம் இந்த உலகத்தில் இல்லை, இல்லை, இல்லை. விண்ணில் இறைவன் மெஞ்ஞான ஜோதியாக பிறப்பதே உண்மை. மண்ணில் சிலையாக இருப்பது எல்லாம் இறைவனின் அடையாள படைப்பின் அவதார சின்னம், பொம்மை. அந்த பொம்மையையும் நீ உண்மையோடு வணங்கினால் உனக்கு எல்லா நன்மையும் பிறக்கும். ஆனால் இன்று இந்த சூனியத்தால் ஆன்மீகமே சமாதியாகிக் கொண்டிருக்கிறது. உண்மையான அன்பு இல்லை, ஆன்மீகம் இல்லை, தர்மம் இல்லை. மை மை மையும் பரிகாரம்தான் இன்னைக்கு மக்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுடைய சூழ்நிலை வெறுப்பும் வேதனையும் மன கஷ்டம் கொண்டு அவர்களே இந்த சூனியவாதியிடம் போய் விழுகிறார்கள். விளக்கொளியில் விழுந்த விட்டில் பூச்சி போல இவர்களே நேர்ந்து கொள்கிறது. கடவுள் கேட்டாரா? இறைவன் உன்னிடத்தில் என்ன கேட்கிறார்? கேட்டார். உன்னை பரிகாரம் பண்ண சொன்னாரா? ஜோசியம் பார்க்க சொன்னாரா? இல்லை. உண்மையான ஆன்மீகம் வளர வேண்டும் என்பதே என்னுடைய உண்மையான ஆசை. அறிந்ததனால் பேசுகிறேன். என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று அரசுக்கும் இன்று நாட்டை ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிற ஆட்சிக்கு அரசு நிலையானது. அரசியல்வாதிகள் நிலையானவர்கள் அல்ல. மக்கள் ஓட்டு போட்டு ஜெயித்தால் அங்கே பதவியில் இருப்பார்கள் முதல்வர்களாக. மக்கள் ஓட்டு போடவில்லை என்றால் பதவி. அப்போ அரசு நிலையானது, ஆட்சி என்பது நிலையானதல்ல. அதுபோல இந்த நாட்டிலே பல கட்சிகள் ஆண்டார்கள் மக்களை. மக்கள் ஆட்சியாக அது இருந்ததென்றால் நிச்சயமாக இல்லை. மக்களாட்சி என்று சொல்வார்கள், மக்களுக்காக ஆட்சி என்று சொல்லுவார்கள், உங்களுக்காக நான், உங்களால் நான் என்று சொல்லுவார்கள். என் உடன்பிறப்பே, என் உயிரினும் மேலான தமிழ் மக்களே என்று சொல்வார்கள். வீழ்வது நாமாக இருப்பினும் வாழ்வது தமிழகத்து மக்களாக இருக்கட்டும், தமிழ் வாழ்க வாழ்க என்று சொல்வார்கள். இந்த தமிழ் நாட்டு மக்களை வாழ வைக்க சரியான வழியை கண்டார்களா இவர்கள்? இவர்கள்தான் கோடி கோடியாக சொத்தை குமித்தார்களே அன்றி மக்களை இன்னும் ஏழைகளாக வாழவிட்டு வட்டிக்கு வாங்க விட்டு கொண்டு இருக்கிறார்கள். தேவையில்லாத இலவச திட்டங்களை அறிவித்து நாட்டின் பொருளாதாரத்துக்கு தான் வேட்டு வச்சு கொண்டு இருக்கிறார்கள். இன்று இந்த திருவண்ணாமலை அருட்பெருஞ்சோதி ஸ்தலம், அற்புதமான ஸ்தலம். தர்மத்தை விதைத்து கர்மத்தை போக்கி உன் மனதை ஒருநிலைப்படுத்தும் ஒரு அற்புதமான பூமி இந்த திருவண்ணாமலை. இந்த பூமியிலே இன்று நான் சொல்லப்போவது ஆட்சிக்கும், இந்த நாட்டை ஆட்சி பண்ணி கொண்டு இருப்பவர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் சொல்லுகிறேன். நிறைவேற்றப்பட வேண்டும். எவனோ ஒருத்தன் பைத்தியக்காரன் பேசுதான்ட்டு பார்க்கக்கூடாது. இன்னைக்கு யூடியூப்பில் பார்த்தாச்சுன்னா சூனியவாதிகளுடைய விளம்பரம் தான் நிறையா இருக்குது. நல்ல ஆன்மீகவாதிகளுடைய இதே இல்லை. கட் பண்ணிடுதாங்க. சும்மா பேருக்கு அப்பப்போ கொஞ்சம் போட்டு விடுதான். ஆனால் சூனியவாதிகளை பற்றிய விளம்பரம் தான் அதிகமாக இருக்கு. அடுத்தல காமம், மோகம், அதை பற்றிய செய்திகள், அதெல்லாம் வேண்டாம் ஐயா, போடாதீங்க ஐயா. பார்த்து பார்த்து கெட்டு போவான் ஐயா.
எதை தடுக்கணுமோ அதை தடுங்கள் ஐயா. எதை தடுத்து கொண்டிருக்கிறீர்கள்? இல்லை. நல்லதைச் செய் நலம் உண்டு, உண்மையை பேசு உயர் உண்டு. மக்களுக்காக உண்மையோடும் யார் இந்த பூமியிலே சேவை செய்கிறார்களோ அவர்களுக்குத்தான் ஆண்டவனுடைய அருள் கிடைக்கும். இந்த திருவண்ணாமலை புனித பூமியிலே 14 கிலோமீட்டர் சுற்றளவுள்ள இந்த அற்புதமான இந்த ஞான பூமியிலே நாய்கள் நன்றியுள்ளது என்று சொல்வார்கள். ஆனால் நாய் நன்றியுள்ளதா? மனிதன் நன்றி உள்ளவனாக பார்த்தா மனுஷன்தாயா நன்றி உள்ளவன், நாய்கள் அல்ல. அதாவது யார் வளர்க்குறாங்களோ அவனே கொன்றிருக்கு, இறை கொடுக்க லேட்டானோ மனுஷனே அடித்து கொன்றிருக்கு. மனிதன் தான் நன்றி உள்ளவன். நாயும் இறைவன் படைப்பிலே அனைத்து உயிருக்கும் தாயானவர் இறைவன். அதுபோல் நாய் என்பதும் இறைவன் படைப்பிலே ஒரு உயிர். இப்போ கிராமப்புறங்களிலே நாம் வளர்க்கக்கூடிய நாய்கள் மிச்ச கஞ்சி, எச்சி கஞ்சியை குடித்துவிட்டு கூலி இல்லாமல் வேலை பார்க்கும் ஒரு தோழன் நாய். அந்த வீட்டிற்குள் திருடர்கள் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, உடனே அது குலைக்கும். குலைத்தவுடன் வீட்டுக்காரங்க வெளியில் வந்து பார்ப்பாங்க. அதே நேரத்தில் அந்த ஊருக்குள் இருக்கக்கூடிய நாய்கள் அனைத்தும் சேர்ந்து யாராவது வெளி மனிதர்கள் அந்த ஊருக்குள்ளே இரவு நேரத்திலே ஊருக்குள் வந்தால் ஒரு நாய் கூப்பிட்டா போதும், அது மேலே பார்த்து தலையை தூக்கிட்டு ஒரு சவுண்டு ஓசை கொடுக்கும், குலைக்கும். அத்தனை நாய் அந்த இடத்துல அட்டன் ஆகும். மனிதர்களுக்கு இந்த ஒற்றுமை இருக்கான்னா இல்லை. பக்கத்து வீட்டில் என்ன நடந்தாலும் கண்டுகிட மாட்டோம். ஒருவருக்கொருவர் உறுதுணையாக இருக்க வேண்டும். அதுபோல் நன்றி உள்ளவன் மனிதனே நாய். இந்த நாயும் ஒரு அற்புதமான ஒரு ஜீவன். இந்த நாய்களால் நன்மையும் உண்டு, தீமையும் உண்டு. ஏன் மனிதனால் தீமை இல்லையா? மனிதனால் இருக்கு. மோசமான கொடிய விஷம் உள்ளவனா மனிதன் இருக்கிறானே. மனிதமும் இந்த டாஸ்மார்க் சாராயம்தான் என்னை உயிரை கொடுத்து கொண்டிருக்கிறது. அதுபோல இந்த திருவண்ணாமலையிலே இருக்கக்கூடிய காப்புக்காடு ஃபாரஸ்ட், இந்த ஃபாரஸ்டிலே நிறைய மான்கள், ஏகப்பட்ட மான்கள் அங்கே வசித்து கொண்டு இருக்கிறது. இறைவன் படைப்பிலே அதுவும் ஒரு உயிர். நாய் என்ன செய்கிறது, மான் என்ன செய்கிறது? இந்த மான்கள் திருவண்ணாமலை காப்புக்காட்டிலே இருக்கும் இயற்கை மரம், செடி, கொடிகள் அத்தனைக்கும் உரம், இறை இந்த இயற்கைக்கு இறை கொடுத்து கொண்டு இருக்கிறது இந்த மான்கள். இன்று அதன் இனப்பெருக்கம் குறைந்து கொண்டே இருக்கு. ஏன்? எதனால்? அந்த மான்கள் அங்கே இல்லை என்றால் இன்றைக்கு இயற்கைக்கு இறை கொடுக்கும் இந்த மானினம் இந்த காட்டுக்குள் இல்லை என்றால் மரம், செடி, கொடிகளெல்லாம் இறை இல்லாமல் அதன் வளர்ச்சி கொண்டுவிடும், பட்டு போகிவிடும் மரங்கள். இந்த இயற்கைக்கு இறை கொடுத்து கொண்டிருக்கும் இந்த மான்கள் காக்கப்பட வேண்டும், அதன் இனம் பெருக வேண்டும். ஆனால் இங்கே கிரிவலப்பாதையிலே இருக்கக்கூடிய நாய்கள் அந்த மான்களை வேட்டையாடி கொண்டிருக்குதையா. இதை பற்றி நான் பேசவில்லை, இன்று பேசுகிறேன். ஏகப்பட்ட மான்கள் அந்த கிரிவலப்பாதையில் சுற்றி இருக்க நாய்கள் உள்ளே சென்று 2, 3, 4 நாய் சேர்ந்துச்சுன்னா பெரிய மான் முதல் குட்டி முதல் அதை கடித்து கவ்வி கொதறி கொன்று கொண்டிருக்கிறது. நாளொரு மேனியும் போல் நிறையா, 1, 2 அல்ல, ஏகப்பட்ட மான்களை கொன்று இவைகள் இரையாக்கி கொண்டிருக்கிறது. அப்ப அந்த இயற்கைக்கு இறை கொடுக்கும் அந்த மான்களை நாம் காக்கப்பட வேண்டும் என்றால் இந்த நாய்களை அப்புறப்படுத்த வேண்டும். கிரிவலப்பாதையில் ஒரு நாய் கூட இருக்கக்கூடாது.
நிச்சயமாக இந்த நாய் இருந்துச்சுன்னா ஒரு மான்கள் இருக்க 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 குறைஞ்சிக்கிட்டே போயிடும். பிறகு அதற்கு இயற்கைக்கு உரங்கொடுக்க இறை கொடுக்க அங்கே மான்கள் இருக்காது. இதே வருகிறார்கள் ஃபாரஸ்ட் அதிகாரிகள், அந்த செத்துப்போன மானை நாய் கடிச்சிட்டினாலும் அந்த அன்னைக்கு தூக்கி கொண்டு புதைத்து விடுகிறார்கள். ஆனால் அதற்கு சரியான தகுந்த நடவடிக்கை எடுக்கவே இல்லை. எல்லாம் அதிகாரிங்கிற பேருக்கு இருந்துக்கிட்டு டைம் பாஸ் பண்ணிட்டு சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க நிறைய பேர். இன்னைக்கு அரசு ஊழியர் பூரா நிறைய பேர், உண்மையோடு உழைக்கும் அரசியல் ஊழியர்கள் எத்தனை பேர்? ரொம்ப கம்மியாக இருக்கான். மாறி பூரா டைம் பாஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க இன்னைக்கு. அவரவர்கள் கடமையை அவரவர்கள் செய்ய வேண்டும். எதை தடுக்கணுமோ ஒழிக்கணுமோ அதை ஒழித்தால்தான் மற்றவர்கள் நல்லா வாழ முடியும், நல்லா இருக்கும். ஒழிக்கப்படவில்லை. இப்படி இந்த மான்களை வேட்டையாடி கொண்டிருக்கும் நாய்களை கிரிவல பாதையில் இருந்து ஒரு நாய் கூட இருக்கக்கூடாது. மற்ற இடத்துல வீடுகளில் வளர்க்கட்டு மக்கள், ஆனால் கிரிவல பாதையில் நாய்களை மான்களை மட்டும் இந்த நாய்கள் வேட்டையாடவில்லை. இங்கே கோயிலுக்கு வரும் பக்தர்களை கண்டவுடன் இந்த நாய்கள் நமக்கு ஏதாவது பிஸ்கட் போட மாட்டாங்களா, எதுவும் இறை கொடுக்க மாட்டார்களா என்று பின்னால் சாதுவாக போகிற நாயும் உண்டு. அதே நேரத்தில் கடிக்கிற நாய்களும் உண்டு. இங்கே நிறைய இருக்குது. இப்போ சமீபத்தில் எத்தனை பேரை கடிச்சிருக்கு இந்த நாய். இது குலைத்தவுடன் இந்த மக்கள் ஓடுறாங்க. ஓடி கீழே விழுந்தவங்க உண்டு. பக்தர்கள் எந்த விதமான ஒரு மன உளைச்சலும் இல்லாமல் சந்தோஷமாக இந்த கிரிவல பாதையை சுற்றி வர வேண்டும். அதற்கு எந்தவித இடையூறும் யாராலும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அவர்களை களையப்பட வேண்டும். அதுபோல இந்த மான்களை வேட்டையாடும் நாய்களை எல்லாம் அரசுங்கிற பேர்லேயே ஆட்சி புரிந்து கொண்டிருக்கும் மனிதர்கள் தானே எல்லாரும். சொன்னா போதாது ஐயா, ஒரு தடவை சொன்னா போதும், மறுதடவை அதை செய்யணும். செய்தால்தான் அரசு, மக்களுக்கான அரசு. அதே மாதிரி கிரிவலம் வரக்கூடிய பக்தர்களையும் இந்த நாய்கள் ரொம்ப துன்புறுத்துகிறது. இப்போ 2-3 நாளைக்கு முன்னால் கூட எத்தனை பேரை கடிச்சிருக்கு தெரியுமா? அவர்கள் என்ன செய்வார்கள்? அங்கேருந்து கிரிவலம் சுத்தமாக நாய் கடிக்கிறதுக்காக வராங்க. அங்கே சாமியை கும்பிட வராங்களா? இந்த நாய் கடி போட்டு கடித்த உடனே ஐயோ வேதனையில் போக வந்தார்களா? தூரித நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இங்கு இருக்கும் நாய்கள் அத்தனையும் ஒரு நாய், அதுவும் ஜீவன் தான். இந்த உள்ள மான்களை வேட்டையாடிக்கிட்டு இருக்க. அப்போ அதற்கு விட என்ன? அதற்கு தீர்வு தான் என்ன? அப்போ அது இருந்தால் தானே கடிக்கு. ஒரு பக்கம் மான்களை வேட்டையாடி மான்களை புறம் கொண்டுக்கிட்டு இருக்கு, மறுபக்கம் கிரிவலம் வரும் பக்தர்களை நெடுவே கொலைக்கு. கிரிவல பாதை முழுக்க லல்லுன்னு அவர்களை விரட்டுவதும் குலைப்பதும் கொடுமையாக இருக்கு. அதை அப்புறப்படுத்த வேண்டும். அதுவும் உயிர் தான், இதுதான் உயிர். ரெண்டும் உயிர் தான். இதால் நமக்கு என்ன பயன், அதால் என்ன பயன்? அந்த மான்கள் ரொம்ப இறை இல்லாமல் அந்த கிரிவல பாதையிலேயே ஓரத்தில் நிற்கி நமக்கு பழம் கொடுக்க மாட்டாங்களா, பிஸ்கட் கொடுக்க மாட்டாங்களா? பாவமாக இருக்கு அந்த மான்களை பார்க்கும்போது. நானும் இந்த சைடு உள்ள இறைகளெல்லாம் எடுத்து ஏதோ சில நேரங்கள் வைப்பேன். வைத்தாலும் இன்று காஞ்சி போச்சு, அதற்கு இறை இல்லை. பாவம், அவைகளுக்கு இறை கொடுக்க யார் இருக்கிறா? ஆண்டவனா பார்த்து நல்ல மழை பெய்தால்தான் இந்த இலை குலைகள் தழுக்கும். அதை தின்று உயிர் வாழ்ந்து விட்டு அந்த இயற்கைக்கே இறை கொடுத்து கொண்டிருப்பது இந்த மான்கள். அந்த மான்கள் காக்கப்பட வேண்டுமா வேண்டாமா? இப்போ இதற்கு முன்னால் இருந்த ஆட்சி சரியான ஒரு இதை கண்டார்களானா இல்லை. இப்போ வந்திருக்கக்கூடிய புதிய முதலமைச்சர் சரியான நடவடிக்கை எடுக்க விட வேண்டும். அது மக்களாட்சியாக இருக்க வேண்டும். அதனால் கூடிய விரைவில் இங்கே இருக்கிற நாய்களை எல்லாம் அப்புறப்படுத்தினால் இங்குள்ள மான்கள் காக்கப்படும்.
இந்த இயற்கைக்கும் இறை கிடைக்கும். பக்தர்களும் இந்த நாய்களால் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் சந்தோஷமாக ஆனந்தமாக கிரிவலம் வந்து இந்த 14 கிலோமீட்டரும் சுற்றி சேருவாள். கிரிவலப்பாதையில் இருக்கவே கூடாது. விடுங்க, வேற எங்கேயாவது கொண்டு விடுங்க, இல்லை சைனாவுக்கு அனுப்புங்க. ஐயாத இன்னைக்கு எந்த உயிரை விட்டு வச்சான்? புழு பூச்சிலேருந்து அத்தனையும் இன்னைக்கு இந்த மனிதனுக்கு உயிரினம் பூரா இரையாகிக்கிட்டு இருக்கு. கொஞ்சமாக இரையாகிட்டு இருக்கு. எதை விட்டான் மனுஷன்? அடுத்தால இந்த கிரிவல பாதையிலே கடை வைத்திருக்கும் என் அன்பு சகோதரர்கள் சகோதரிகள், உழைக்க முடியாதவர்கள், வேலை கிடைக்காதவர்கள் கடை வைத்திருக்கிறார்கள். இந்த கிரிவல பாதையிலே சோடா கடை, டீ கடை, இப்படி வாட்டர், கூல்ட்ரிங்க்ஸ் இப்படின்னு சில வியாபாரங்கள் பார்த்து கொண்டு அவர்கள் ஜீவனை கழித்து கொண்டு இருக்கிறார். அவர்களை இதற்கு முன்பு நடந்த திமுக ஆட்சி, அண்ணா திமுக ஆட்சியெல்லாம் கொடுமைதாயப்படுத்தினாங்க இந்த மக்களை. மக்களாட்சி மக்களாட்சி என்று சொல்லி கொண்டு இந்த மக்களுக்கு நல்ல வழியை காட்டினாங்களா? இல்லவே இல்லையா. நானும் நிறையா யூடியூப்பில் பேசிட்டேன். அந்த மக்களுக்கு ஒரு கடை வைக்க, வியாபாரம் பார்க்க இடத்த ஒதுக்கி கொடுங்கய்யா. இடமா இல்லை, அங்கே பாருங்க, ஃபாரஸ்ட்டில் கிடக்க இடம் அங்கே வரைக்கும் பெரிய இடம். இன்னும் இதிலிருந்து ஒரு 15 அடி உள்ள தள்ளி இந்த ஃபாரஸ்ட்டில் இந்த இடத்துல யாருக்கே சொந்தம்? மக்கள் வாழறதுக்கு தான் அந்த பூமி. ஏன் அவங்களுக்கு ஒரு சென்ட் இடம் கூட ஒரு கடை வைக்கிறது கொடுக்கக்கூடாதா? ஆனால் இன்றைக்கு அவங்க பூரா கிரிவல பாதையில் பக்தர்கள் நடந்து செல்லக்கூடிய அந்த பாதையில் ஃபுல்லாக கடை வச்சிட்டாங்க. கிரிவல பாதையில் நடக்கவே முடியாது, ஃபுல்லாக டிராபிக், கடை, இடம் இல்லை அவங்க நடந்து போகிறதுக்கு. அடுத்தால சித்ரா பௌர்ணமி ஜோதி தீபம் ஏற்றும் கார்த்திகை மாதம் வருடத்திற்கு 2 முறை அவர்களை கடை வைக்க விடாமல் விரட்டி விரட்டி அடிப்பதும், அவர்கள் வைத்திருக்க பொருட்களை எல்லாம் தூக்கி வண்டியில் போட்டு கொண்டு போகிறதும் கொடுமை, பெரிய கொடுமையா. மக்களாட்சி, இன்னும் மக்களாட்சி நடந்துட்டு இருக்கியா நாட்டில்? மக்களுக்கு சேவை செய்ய தானே ஆட்சி இந்த ஆட்சி. ஆனால் இதற்கு முந்தி இருந்த ஆட்சி எதையும் செய்யவில்லை. ஆனால் இன்று வந்திருக்கும் அன்பு சகோதரர் விஜய் அவர்கள், உங்கள் ஆட்சியிலேயாவது செய்யுங்கய்யா இதை, அது மக்களாட்சியாக இருக்கட்டும். கிரிவல பாதையிலேயே கடை வைத்து கொண்டிருக்கும் அவர்களுக்கு, அந்த அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இந்த சைடில் ஃபாரஸ்ட்டில் இடத்த ஒதுக்கி நிரந்தரமாக கடை வைக்க அவர்கள் எந்த இடையூறும் செய்யக்கூடாது. வாங்க, நில வாடகை மாதிரியும் வாங்கலாம், கடை கட்டி கொடுத்து வாடகை வாங்கலாம். நில வாடகையாக இருந்தாலும் ஒரு மாதம் 300 ரூபா வாங்கலாம். கடை கட்டி கொடுத்தா அதிலிருந்து கூட 200 ரூபா வாங்கலாம். அவர்களுக்கு கரண்ட் வசதி, அனைத்து வசதி, ஒவ்வொரு இடத்துல கோயிலை சுற்றி கடைகளை வைத்து கொண்டு, இல்லையா கடைகள் இருந்தால்தான் அந்த இடமே நல்லா இருக்கும். ஜோதியா வைக்க அனுமதி கொடுக்கப்பட வேண்டும். மக்களை விரட்டி அடிப்பதற்கு இல்லை ஆட்சி, மக்களை காப்பதற்கு ஆட்சி. விரட்டி அடித்தது போதும். அந்த மக்களுக்கு இந்த சைடு இடத்தை ஒதுக்கி நிரந்தரமாக கடை வைக்க அவங்களுக்கு அனுமதி வழங்கி நிரந்தரமாக வைக்க அவர்களுக்கு வசதி வாய்ப்புகள் அனைத்தும் செய்து கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் இதற்கு முந்தைய ஆட்சியிலே எல்லாம் விரட்டி விரட்டி அடித்தார்கள். இந்த ஆட்சியிலேயாவது இந்த மக்கள் மனித உணர்வுகளை மதித்து இந்த ஏழைகளுக்கு இந்த சைடு நிரந்தரமாக கடை வைக்க இடத்தை ஒதுக்கி கொடுத்தால் ரொம்ப நல்லா இருக்கும். அண்ணாமலையாருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். எதுக்கு? ஆட்சிக்கு கிடைக்கும். ஆண்டவனாய் அனுபவிக்கார். மக்கள் தான் அனுபவிக்க பிறந்தவன். மனிதன் வாழ பிறந்தவன், ஆள பிறந்தவன், அனுபவிக்க பிறந்தவன். நிரந்தர உயிருக்கோ சொந்தம் அல்ல. நாட்டை ஆளாவிட்டாலும் அவர்களுக்கு வாழறதுக்கு நல்ல வழியை காட்டத்தான் அரசியல்வாதிகள், பொதுநலவாதிகளாக இருப்பவர்கள் அரசு பதவிக்கு வருகிறார்கள். எல்லோராலையும் வர முடியுமா? அதனால் அந்த மக்களுக்கு கடை வைத்து கொடுக்க அனுமதி வழங்கப்பட வேண்டும். நிரந்தரமாக வைக்கிறதுக்கு அவர்களை யாரும் துரத்தக்கூடாது. அவர்களுக்கு மின்சார வசதி செய்து கொடுக்கப்பட வேண்டும்.
அது மாதிரி கோயில் நிலங்களும் புறம்போக்கு நிலங்களையும் ஏழைகள் வீடு கட்டுவதற்கு ஒதுக்கப்பட வேண்டும். பெரிய கோடீஸ்வரனுக்கும் பணக்காரனுக்கும் விற்கக்கூடாது. இன்னைக்கு விற்பனை செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஏழைகள் வீடு கட்டியிருந்தால் அதை அடித்து நொறுக்குகிறார்கள். என்னையா மக்களாட்சி, மக்களாட்சி மக்களாட்சி என்று சொல்லிக்கொண்டு மக்களை ஏமாற்றும் ஆட்சி தான் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த மக்கள் வாழ சரியான வழியும் காணப்பட வேண்டும். இந்த கிரிவலப்பாதையிலே இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் கடை வைத்து கொடுக்க இடம் ஒதுக்கப்பட வேண்டும். ஒதுக்கினால்தான் அது அரசாட்சி, ஆண்டவனாட்சி, மக்களாட்சி. இல்லைன்னா சுயநல காட்சி தான். அரசு ஆட்சி சினிமா காட்சியாக தான் இதுவரை நடந்தது. இனி அது அரசு ஆட்சியாக இருக்க வேண்டும். அரசு ஆட்சி ஆண்டவனாட்சியாக இருக்க வேண்டும். அரசு பதவியிலே இருப்பவர்கள் எல்லோரும் சாமிகளாக இருந்து மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும். மக்களுக்கு சேவை செய்யத்தான் அரசு. இந்த மனித பிறப்பு என்று ஒன்று இல்லாது இருந்திருந்தால் அரசுன்னு ஒன்று தேவையா? இன்றைக்கு பாருங்க, நாட்டிலே முன்னோர்கள் செய்து விட்டு போன பாவம் கருமம் இன்று பின்னால் பிறந்தவர்களை கொன்று கொண்டு இருக்கிறது, கொடுமைப்படுத்தி கொண்டு இருக்கிறது. அதற்கெல்லாம் பலியிடாவாக விஜய் மேல இன்றைக்கு வந்திருக்கு முதலமைச்சர் விஜய் மேல பழிய போடுதான் ஐயா. விஜய் பொறுப்பல்ல. இந்த நாட்டில் செஞ்ச பாவச் செயலுக்கெல்லாம் விஜய் ஐயா பொறுப்பு. இன்று தர்மத்தின் தலைவனாக வந்திருக்கிறார். ஆனால் தேவையில்லாமல் கொஞ்சம் இலவச திட்டத்தை தான் கொஞ்சம் அறிவித்து விட்டார். அதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். ஓசி பஸ் எல்லாம் தேவையே இல்லை, தேவையில்லையா. சிலதை குறைத்தால் ஆட்சி நன்றா இருக்கும். மக்களுக்கு எது தேவையோ அதை கொடுக்க வேண்டும். பஸ் ஆட்சி குறைங்க, டிக்கெட் விலையை குறைங்க ஐயா. குறைச்சாச்சுன்னா மக்கள் வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கும். அதுமாரி மக்கள் தேவை எதுவோ, மக்கள் எதை கேட்கிறார்களோ, எத்தனை முறையோ கலெக்டர் ஆஃபீஸில் கொண்டு கொடுத்தாச்சு. திருவண்ணாமலை மாவட்ட கலெக்டர்கிட்ட கொண்டு மனு கொடுத்தார்களே அன்றி அது மண்ணோட போச்சு. மனுகளோடு புதைச்சிட்டான். ஒருத்தரும் சரியான நடவடிக்கை எடுக்கல. என்ன யாருக்காக ஆட்சி? அதுபோல இங்கே கிரிவலப்பாதையில் இருக்கும் மக்களுக்கும் கடை வைத்திருப்பவர்களுக்கும் இங்கே மான்களை வேட்டையாடி கொண்டிருக்கும் இந்த நாய்களையும் அப்புறப்படுத்த வேண்டும். நிச்சயமாக நீங்கள் அப்புறப்படுத்தவில்லை என்றால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மான்களை வேட்டையாடி அந்த மான்கள் பூரா இறந்து போச்சுன்னா, செத்து போச்சுன்னா அதன் இனப்பெருக்கம் இருக்காது. இனப்பெருக்கம் இல்லை என்றால் இந்த இயற்கைக்கு இறை கிடைக்காது, உரம் கிடைக்காது என்பதை அரசுக்கும் இந்த நாட்டை ஆட்சி புரியும் அரசியல்வாதிகளுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் வனத்துறை அவர்களுக்கும் இந்த கிரிவலப்பாதையிலே பல ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு அடியாராக, சிவன் அடியாராக உங்களுக்கு தெரிவிக்கிறேன். மனம் என்று ஒன்று இருந்தால் காது கேட்குதா ஐயா? கேட்கணும். நான் சொல்வது உங்கள் காதில் விழ வேணும், உங்கள் மனதில் பதிவாக வேண்டும். ஏன் இதை சொல்லுகிறான் இவன் என்று நீங்கள் அறிந்து புரிந்து இந்த மக்களுக்கு நல்ல சேவை செய்ய வேண்டும். இங்கே கடை வைத்திருக்கும் மக்களையும் காக்க வேண்டும், இந்த மான்களையும் காக்க வேண்டும். சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உங்களிடம் அன்போடு வேண்டுவது மக்கள் தோழன் அருட்ஜோதி மைத்தன். ஆதி நாராயணன். இந்த திருவண்ணாமலையிலே பல ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கும் நானும் ஒரு மனிதன். நான் தானிக்கு கடவுள் என்ற சாமி, மனுஷன் எவனும் கடவுள் கிடையாது. மனிதன் புனிதனாகலாம். இதுமாரி எல்லோர் சிரிப்பிலும் இறைவனை காண வேண்டும்.
எல்லோரும் நல்லோராய் வாழ வேண்டும். பாவிகளை அழிக்க வேண்டும். தீமைகளை ஒழித்தால் மக்கள் வாழ்வு மலரும். இந்த போதைக்கு ஒழுங்கு நடவடிக்கை கட்டுப்பாடு விதிக்க வேண்டும். இயற்கை போதை கொடுக்க வேண்டும். செயற்கை போதையை குறைக்க வேண்டும். இன்று சாது சந்நியாசிகள், இந்த கிரிவலை பாதையில் இருக்கும் சந்நியாசிகளுக்கு, அடியார்களுக்கெல்லாம் சிவப்பிரசாதமாக அவர்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி அமைதிப்படுத்தி அந்த இறைவனை நோக்கிய சிந்தனையோடு அவன் வாழ்ந்து கொண்டு இருப்பதற்கு ஒரு மூலிகை இலையாக இருப்பது சிவ மூலிகை. அதற்கு பெயர் கஞ்சா. இந்த கிரிவல பாதையில் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். இந்த சிவமூலிகையை பயன்படுத்தின ஆரோக்கியமாக வாழ்ந்திருக்கிறான். அவர்கள் இறப்பு முக்தியாகி இருக்கிறது. இடையிலே நோய் நொடி என்று மாத்திரம் மருந்து அவங்க சாப்பிடல. இந்த இயற்கை போதை சிவமூலிகை கஞ்சாவால் மாண்டு போனவர்கள் யாராவது உண்டாயா அந்த நாட்டில்? இறைவன் இதை ஏன் கொடுத்தான்? இயற்கை போதை சிவமூலிகை, புகையிலை, இயற்கை மது, கல்லு எதற்காக கொடுத்தார் என்று சிந்தித்து பாருங்களையா. தடை தடை தடை. நீங்கள் ஒழிக்க வேண்டியது இறைவன் கொடுத்த இயற்கை போதை அல்ல, செயற்கையை தான் ஒழிக்கணும். அதற்கு ஒரு ஒழுங்குமுறை நடவடிக்கை கட்டுப்பாடு விதித்தால் அதுவும் சரியாகிவிடும். ஏனென்றால் இந்த போதையும் மன வெறுப்பு, வேதனை, இந்த மன அழுத்தத்துக்கு மருந்தாகவும் விருந்தாகவும் சொர்க்கமாக இருக்கிறது என்பதால் சிந்தித்து பார்க்க வேண்டும். உங்கள் தோழன் அருட்ஜோதி மைந்தன். ஜெய் மாதாஜி, ஜெய் அருட்பெருஞ்சோதி. காட் பிளஸ் யூ. வாழ்க வளமுடன். என்னாலும் இந்த மண்ணில் பிறக்கும் மக்களுக்கு சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை வாழ வேண்டும். இதற்கு ஆன்மீகமும் அரசும் சரியான வழியை காட்டினால் இந்த மக்களுக்கு என்னாலும் பொன்னாலே துன்பத்திற்கு இடமே இல்லை என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இறைவன் என்றும் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் சும்மா செய்வன செய்தார் வினை செய்தாருக்கு. வினைனா என்ன? வினைனா என்னையா? தீய செயல்களை எவன் நினைச்சு செய்யறான் அது அவனுக்குத்தான், அடுத்தவனுக்கு இல்லை. சும்மா செய்வன பில்லி சூனியம், நேரம் சரியில்லை, கிரகம் சரியில்லை, தோஷம் பிடிச்சிருக்கு, அவன் வச்சிட்டான் செய்வன. இவன் உன் முன்னோர்கள் செய்த பாவம் உன்னை துரத்துகிறது. அந்த பாவத்தை நீ ஒழித்துவிடு தர்மத்தால். உனக்கு தர்மம் பிறந்துவிடும். உனக்கு பிறக்காவிட்டாலும் உன் பிள்ளைகளுடைய பின்னாளில் பிறக்கும் வாரிசுகளாவது நிம்மதியாக வாழ்வார்கள். இறைவனுடைய கணக்கேல்தான் தர்மம். கர்மம் பாவம் சாபத்தின் அடிப்படையில் இருக்கிறது. சும்மா சாமி சாமி சாமியை கும்பிட்டா போதாது, நடிச்சுக்கிட்டு இருக்கான். என் சாமியை கும்பிடணும், பரிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான். என் யோகத்தை பாரு, ஏன் ஆயுளை பாரு. ஆயுள் ஏன் நீ தான் பிறப்பு இறப்புன்னு ஒரு நாளைக்கு சாவ போகிற. இந்த மண்ணில் உயிரோட நீ வாழ போறியா? முதல்ல சாவ போகிறவன் ஆயுளை பார்க்கணும். எனக்கு எத்தனை வயசில் எனக்கு வரும் சாவு? இப்போ இருக்கவனே வெறுப்பு வேலை எப்போ சாவுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். இந்த மண்ணில் மனிதனாக பிறந்ததே பெரிய கொடுமையாக இருப்புதப்பா. ஒரு உயிரினமாக இந்த ஆடு மாடு பிறந்தா, நாயா பிறந்தா கூட நிம்மதியாக வாழ்ந்திருக்கலாம் போல அப்படின்னு. எல்லோருக்கும் துன்பம் உண்டு. இதுமாரி நிம்மதியாக வாழ அரசியல்வாதிகளும் அரசு ஊழியர்களும் நல்வழி காண வேண்டும் என்று அன்புடன் வேண்டுகிறேன். யா யா.